கடந்த சில நாட்களா நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு 2 கேங்கா பிரிஞ்சிருக்காங்க. அன்பு கேங் 2.0 அண்ட் புள்ளி கேங் 2.1 சொல்லிட்டு 2 பேர் வந்து செட்டா பிரிஞ்சிருக்காங்க. எந்த ஒரு டாஸ்க் வச்சாலும் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாலும் இவங்க வந்து தனித்தனியா வந்து ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. இந்த கேங் மூலியமா வந்துட்டு எவ்வளவு தூரம் பவரை காட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் காட்டி ஆர்கியூ பண்றாங்க. அது வந்து பாக்கிறதுக்கே ரசிக்கும்படி இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் சின்னதா இருந்துட்டு தான் இருந்தது. அதை தொடர்ந்து நேற்று வேற யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் வீட்ல கொடுத்திருந்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் பொருந்துறாங்களோ அவங்கள வந்துட்டு 2 பேரோ இல்லைன்னா வந்துட்டு 3 பேரையோ நம்ம செலக்ட் பண்ணி சொல்லணும். இதான் வந்து அந்த டாஸ்க். அதுல ஒரு சில கேள்விகளா வந்துட்டு பாத்தீங்கன்னா, யார் வந்து இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு தூங்குறாங்க, ஈட்டிங் ஸ்லீப்பிங் ரிப்பீட் இதை வந்து பண்றாங்க, அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற குதிரை கூடயே வந்துட்டு இருக்காங்க, அதாவது இவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கூடயே வந்துட்டு இருந்து இவங்களும் சேர்த்து ஃபேமஸ் ஆகணும்னு பாக்குறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருந்தது. அது எல்லாத்தையும் அவங்க ஓப்பனா சொல்லிட்டு போகாம வழக்கம் போல எல்லா கேள்விக்கான பதிலையும் ஒரு சைடு திவாகர் அண்ட் ஒரு சைடு பார்வதின்னு சொல்லியே வந்துட்டு எல்லாருமே வச்சுட்டு போனாங்க. திவாகர் அண்ட் பார்வதி நிறைய கொஸ்டினுக்கு வந்து அப்படியே ஆன்சரா பொருந்துவாங்க, அது கரெக்ட் தான். பட் யாரெல்லாம் வந்து சாப்பிட்டு தூங்குவாங்க இதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல எப்படி வந்து திவாகரன் பார்வதி வருவாங்கன்னு வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த ஆன்சர் எல்லாம் சொன்னது நம்ம ரம்யாக்கா, அதுக்கப்புறம் கெமி, இவங்க எல்லாம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு கேங் 2.0 வந்து உடஞ்சிடக்கூடாது, நம்ம வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஏதாவது ஒரு ஆன்சரை நம்ம செட்டா இருக்கக்கூடிய ஆட்களையே வச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து நமக்கு அடுத்தடுத்த சண்டேனாலும் இல்லை ஏதாவது ஒரு கேம்னாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு ஆல்ரெடி எல்லாரும் யாரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு திவாகரன் ஒரு சைடு வந்து பார்வதி அப்படின்றப்ப நம்மளும் அவங்களே குரூப்ல டூப்பா குத்தி விட்டு போயிடுவோம்னு சொல்லி குத்தி விட்டுருக்காங்க. அந்த பிக் பாஸும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இவங்க கேங்கா இருக்கிறதோ இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதோ இவங்க சர்க்கிளா இருக்கிறதோ யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கேம்னு வரப்ப அந்த கேமை கரெக்டா ஆடிட்டு போயிட்டாங்க, அந்த கேமை இண்டிவிஜுவலா ஆடிட்டாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண போறாங்க. ஆனா அந்த கேம்ல வந்து இவங்க ஒரு கேங்கா பண்றது அப்படின்றதான் வந்துட்டு பெருசா ரசிக்கும்படியா இருக்க மாட்டேங்குது. ஒரு கேம்னா என்ன, அது கேள்வி என்ன, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மட்டும் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கேம் அட்லீஸ்ட் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாவது இருக்கும். கேமை இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமே இவங்க கேங்கா இருக்கனால குறையுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு நேத்துல இருந்தே மைண்டுக்குள்ள ஓடிட்டே தான் இருந்தது. இந்த கேமை ஃபுல்லாவே வச்சு பார்க்கும்போது கேள்விக்கான பதில மட்டும் டைரக்டா சொன்னது, பெருசா பார்ஷியாலிட்டி பார்க்காம கேங் அப் பண்ணாம டைரக்டா சொன்னது வியானா சொல்லியிருந்தாங்க. வியானா அதுக்கான கரெக்டான ஆன்சரை சொல்லியிருந்தாலும் அதை நம்ம ரசிக்கும்படி ஆக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புள்ளி கேங் 2.0 வந்துட்டு அதை ஓவர் ரியாக்ட் பண்ணனால அதையும் பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லாத மாதிரி போயிருச்சு. அப்படியே இன்னொரு சைடு திருப்பி பார்த்தா நம்ம ரம்யா ஜோக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சபரி அண்ணன் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றது குரூப்பிசம்னா நான் குரூப்பிசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இன்னொரு சைடு இவங்க வேற யாரு நமக்கு பிடிக்காத ஆட்களை சொல்லுவா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு புள்ளி கேங் வேற ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த கேமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா யாருமே விளாடுற மாதிரி ஒரு ஃபீல் போக போக இருக்கவே மாட்டேங்குது. இது எந்த வகையில போக போக கேம் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க நேற்றுக்கான எபிசோட பார்க்கும்போது அன்பு கேங் 2.0 ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தாங்களா இல்ல புள்ளி கேங் 2.0 ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தாங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.